Hey there. Subscribe to my channel. And also press this bell icon, so you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification on your phone. Hello friends, welcome to Learn the New Planet channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to activate Windows. நார்மலாக நம்ம ரீசெண்டாக ஏதாவது விண்டோஸ் அப்லோட் பண்ணனாலும் அப்டேட் பண்ணுவதுனாலும் இல்லை நீங்கள் புதுசாக இப்போ ஓஎஸ் ஏதோ மாற்றிருந்தீங்கனாலோ இல்லை நியூவாக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலும் கீழே வந்து ஆக்டிவேட் விண்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது வாட்டர் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் மார்க் எதுக்கு வருதுன்னா, நீங்கள் ப்ராடக்ட் கீ இன்சர்ட் பண்ணலனாலும் இல்லை உங்களோட சாஃப்ட்வேர் ஒரிஜினல் இல்லைனாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை எப்படி வரும்னு ஒரு தாட்டி ப்ரிவியூ பார்க்கலாம். நீங்கள் விண்டோஸ் 10 இல்லைனா 8 இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கீழே ஆக்டிவேட் விண்டோஸ், கோ டு செட்டிங்ஸ் டு ஆக்டிவேட் விண்டோஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வாட்டர் மார்க்காக இருக்கும். அது ரைட் பாட்டம் கார்னரில் இந்த மாதிரி வரும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி முன்னாடி வந்து டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு சில டைம் இரிட்டேட்டும் பண்ணும். ஸோ ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், பட் வேறு மெத்தடில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பட் இதில் 3 மெத்தட்ஸ் பேசிக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 பில்ட் சம்திங் நம்பர் அண்ட் திஸ் காப்பி ஆஃப் விண்டோஸ் இஸ் நாட் ஜென்யூன் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பேசிக்காக 3 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 3ல் பெஸ்ட் மெத்தட் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் டூல் கிட் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு 52 அந்த மாதிரி ஒரு MB சைஸ் தான் இருக்கும். நான் அந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இது ஒரு ஜிப் ஃபைலை தந்திருக்காங்க, அதனால் ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் 2 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் மால்வேர் டிடெக்டட் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணதும் ஆப்ரேஷன் டிட் நாட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி பிகாஸ் த ஃபைல் கண்டெய்ன்ஸ் எ வைரஸ் ஆர் பொட்டன்ஷியலி அன்வான்டட் சாஃப்ட்வேர். இந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபைல் ஒரு வைரஸ் இருக்குது, இல்லைனா அது விண்டோஸ்க்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுது. இதில் 2ல் எது உண்மைன்னா இது விண்டோஸ்க்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர். பிகாஸ் நம்ம விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ண பார்க்குறோம், அக்செப்ட் பண்ணாது. பட் இதுக்கு ஒரு சிங்கிள் ஈஸி மெத்தட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்பில்ட்டாக ஒரு விண்டோஸோட ஆன்டிவைரஸ் இருக்குது, அதான் விண்டோஸ் டிஃபெண்டர். அதை நீங்கள் ஒரு 10 minutes மட்டும் அதை ரியல் டைம் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை நார்மலாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மறக்காமல் அதை ஆன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது இல்லைனா நம்மளுக்கு ஏகப்பட்ட வைரஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஐ எம் 100% ஷுர் இந்த சாஃப்ட்வேர் வைரஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறது ட்ரை பண்ணுறதுனால அந்த மாதிரி சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இதை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் வரும். இதில் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் அதை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி வரும். அதை நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் கீழே ஆக்டிவேஷன் ஒரு டேப் தந்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸோட ஆக்டிவேஷன் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் தந்திருக்காங்க, நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் தந்திருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸில் விண்டோஸ் இஸ் நாட் ஆக்டிவேட்டட் அந்த மாதிரி தந்திருக்காங்க. அப்படின்னா என்னோடய விண்டோஸும் இதில் ஆக்டிவேட் ஆகலை. பட் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வாட்டர் மார்க்கோ தெரியாது. பிகாஸ் நான் இப்போ இன்டர்நெட் ஆஃபில் வச்சுருக்கேன். சம்டைம் நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டர்ன் ஆகிடுச்சு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ரியல் டைம் மோட் ஆஃபில் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் ஐகானோட கலர்ஸும் வந்துடும். ஸோ அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் வரும், அது ஷார்ட்டாக இருக்கும். தென் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பக்கத்தில் 2 ஐகான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐகான் ஆஃபீஸ்க்காக, செகண்ட் ஐகான் விண்டோஸ்க்காக. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபீஸோட மெனூஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெனுவில் மெயின் மெனுன்னு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் அன்இன்ஸ்டாலர். நீங்கள் டேரெக்டாக வந்து நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ் அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு எங்கே போய் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வேர்ட், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு தாட்டையும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ண முடியாது.
இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க ஆக்டிவேஷன் டேப்பில் போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் தான் நம்ம இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். அதனால் நான் விண்டோஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிடுறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல விண்டோஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்காங்க, சப்போர்ட்டட் அந்த மாதிரி இருக்குது. அதில் எஸ் அப்படின்னு மட்டும் தந்துட்டுனா மட்டும்தான் உங்களால் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அங்கே நோன் தந்துருந்தீங்கன்னா நீங்கள் வேறு மெத்தட் தான் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் இன்டூ 86, அதாவது 32 பிட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் விண்டோஸ் 10. நெக்ஸ்ட் நம்பர், அதாவது வெர்ஷன் 10.0. தென் ஆக்டிவேஷன் அந்த இடத்துல மினிட் ஸ்விட்ச் ஆகிருக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ கேஎம்எஸ் அது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கீழே இன்ஃபர்மேஷன் கன்சோலில் ஆட்டோ கேஎம்எஸ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அந்த மாதிரி தந்துருப்பாங்க. அது வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகலை, ஏன்னா நோ இன்ஸ்டால் ப்ராடக்ட் கீ. அதாவது என்னோடய கம்ப்யூட்டரில் ப்ராடக்ட் கீ இது வரைக்கும் நான் எதுவுமே ஆக்டிவேட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் கீ இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக பக்கத்தில் இருக்க ப்ராடக்ட் கீஸ் டேபுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு உங்களோட ப்ராடக்ட்டும் எடிஷனும் சூஸ் பண்ணுங்கள். என்னோடது விண்டோஸ் 10 அண்ட் ப்ரொஃபஷனல். அதை சூஸ் பண்ணிட்டு கீ ஃபங்க்ஷன்ஸில் இன்ஸ்டால் தந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஆக்டிவேஷன் டேபுக்கு வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிட் ஆயிரும். இப்போ ஆக்டிவேஷன் அந்த டேப்லெட் திருப்பி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எடிஷன் விண்டோஸ் 10 ப்ரோ ஆக்டிவேஷன் விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட். ஸோ இந்த டுட்டோரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆஸ்க் பண்ணுங்கள். Do you want to travel with us for many light years? Then subscribe now.